ரீசெண்டாக ஃப்ரெண்டோட அண்ணன் ரிசப்ஷனுக்காக பெங்களூர் போயிருந்தோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க்ஸாக பைனாப்பிள் ஜூஸும் வாட்டர்மெலன் ஜூஸும் கொடுத்துட்ருந்தாங்க. அதை வாங்கி குடிச்சிட்டு சும்மா ஸ்டில் பண்ணிவிட்டு அப்படியே டைனிங் ஹாலில் போயிட்டோம். என்னடா இவன் வந்த உடனே சோத்துக்கு போகிறான்னு நினைக்காதீங்க, நம்மளுக்கு சோறு தாங்க முக்கியம். உள்ளே போய் பார்த்தா அப்படி ஒரு கறி விருந்துன்னா அதாங்க கறி விருந்து. இந்த சமபந்தி விருந்துன்னு சொல்லுவாங்களே, அது அங்கே தான் நடந்தது. மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, மட்டன் போட்டி குழம்பு, எக்கு, மட்டன் பிரியாணி, சப்பாத்தி, இட்லின்னு சும்மா அவங்க அன்பை வாரி வாரி தெளித்து விட்டாங்க. நாங்களும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நிம்மதியாக வெளியே வந்துட்டோம். அப்படியே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பாய்ஸோட சும்மா சரியான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸுங்க. சும்மா குத்துன்னு குத்தின்னு இருந்தாங்க. அவங்களா கூட சேர்ந்து நாங்களும் ஒரு குத்தாட்டத்தை போட்டுட்டு அப்படியே அந்த ஃபங்க்ஷனோட கதாநாயகன் ஜேம்ஸ் அண்ணாவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு பக்கத்துலேயே ஃப்ரெஷ்ஷான பொருட்டில் ஃப்ரூட் சாலட் போட்டிருந்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே மனசையும் உடலையும் சில் பண்ணுறதுக்காக ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டு நாங்களும் சில் பண்ணிவிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டோட ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பீடா கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ணா கிட்ட சொல்லி அண்ணா சூப்பராக பக்காவாக ஒரு ஸ்வீட் பீடா போட்டு கொடுனான்னு சொன்னேன். அந்த அண்ணாவை போட்டு கொடுத்துட்டாங்க. ஃபைனலாக அந்த ஸ்வீட் பீடாவை சாப்பிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம்.